நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ரோமில் இருக்கிற இலாத்தரன் பேராலயம் நேர்தலிப்பு விழா. ஆமா, இந்த இலாத்தரன் பேராலயம்ங்கிறது ரோமையில இருக்கிற போப்பாண்டவரோட பேராலயம். எல்லா ஆலயங்களுக்கும் தாயின்னு சொல்வாங்க. ஆமா, அதோட அர்ப்பணிப்பு கொண்டாடுற நாள் இது. சரிதான். இந்த நாள் ஆலயம் இல்ல திருச்சபை அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? நிச்சயமா. வெறும் கல்லும் மண்ணும் கட்டின கட்டடங்களுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க இது தூண்டுது. ஆமா. அதனாலதான் இன்னைக்கு நாம, அதாவது எசேக்கியேல், திருப்பாடல்கள், பவுலோட கடிதம், யோவான் நற்செய்தி, கூடவே திருத்தந்தை பிரான்சிஸோட சில கருத்துக்கள், இவங்களோட உதவியோட ஆலயம்னா என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆதாரங்கள் வெவ்வேறு காலத்தை சேர்ந்ததா இருந்தாலும் எல்லாம் ஒரே மையக்கருவை சுத்தி வருது பாருங்க. ஆமா, ஒவ்வொன்னும் நம்ம புரிதல இன்னும் கொஞ்சம் ஆழமாக்குது. சரி, அப்போ இயேசுவே ஆலயத்தை பத்தி பேசின அந்த சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாமா? யோவான் நற்செய்திக்கு போலாமா? ஆமா, யோவான் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து 22 வரைக்கும் வர்ற வசனங்கள். அதேதான். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க வியாபாரம் பண்றவங்கள பயங்கர கோவத்தோட வெளியே அனுப்புற ஒரு காட்சி. கூடவே 2 குறிப்பேடுல வர்ற ஒரு வசனத்தையும் மனசுல வச்சுக்கலாம். அங்க கடவுள் சாலமோன் கிட்ட சொல்றாரு, என் பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் அப்படின்னு. அப்போ அந்த தேவாலயம் எவ்வளவு புனிதமா கருதப்பட்டதுன்னு புரியுது பாருங்க. ஆமா. சோ நம்ம நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு, சம்பந்தப்பட்டவங்க எப்படி எதிர்வினை ஆற்றுனாங்க, முக்கியமா இயேசுவோட இந்த செயலுக்கு பின்னால இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? பார்க்கலாம், நிச்சயமா. முதல்ல அந்த சீன், அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நேரம் பஸ்கா பண்டிகை நெருங்குது. யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை. ஆமா, எக்கச்சக்க கூட்டம் எருசலேம்ல. பல ஊர்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. இயேசு அந்த கோயில் வளாகத்துக்குள்ள போறாரு. அங்க என்ன பாக்குறாரு? ஒரு அமைதியான வழிபாட்டு சூழலா? இல்லவே இல்ல. அதான் இல்ல. ஒரே சந்த மாதிரி இருக்கு. ஆடு மாடு புறா விக்கிறாங்க, விலங்குகளோட சத்தம், பேரம் பேசுற கூச்சல், அப்புறம் காசு மாத்துறவங்க அந்த சில்லறை செதற ஓசை. நினைச்சு பாருங்க. ஒரு புனிதமான இடம்னு சொல்லப்படுற இடம் ஒரு மாதிரி, எப்படி சொல்லுது, ஒரு வணிக வளாகம் மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த வியாபாரம் எல்லாம் ஓரளவு தேவைதானே? உண்மைதான். அதுல ஒரு நடைமுறை தேவை இருந்துச்சு. ஏன்னா பஸ்கா பண்டிகைக்கு பலி செலுத்தணும். சரி. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்க ஆடு மாடெல்லாம் கூடவே கொண்டு வர்றது கஷ்டம். ஆமா, கஷ்டம்தான். அதனால அங்கேயே வாங்கிக்கிற மாதிரி ஒரு வசதி. அதே போல கோவிலுக்கு வரி கட்டணும்னா ரோம காசெல்லாம் செல்லாது. ஓ, அப்படியா? ஆமா, யூத ஷெக்கல் காசு தான் வேணும். அதை மாத்துறதுக்கும் ஆளுங்க அங்க இருந்தாங்க. இதெல்லாம் தேவைதான். அப்போ பிரச்சனை என்ன? எதுக்கு இயேசுவுக்கு இவ்வளவு கோபம் வந்தது? பிரச்சனை அது நடந்த விதத்திலையும் நடந்த இடத்துலயும் தான். ஒண்ணு, இது வெறும் சேவைங்கிறத தாண்டி ஒரு மாதிரி லாபம் பாக்குற தொழிலா மாறி இருக்கலாம். ஓஹோ, சுரண்டல் மாதிரி. ஆமா, அநியாய விலை, ஏமாத்துறது, இதெல்லாம் இருந்திருக்கலாம். 2வது, ரொம்ப முக்கியமா, இந்த சந்தை எங்க நடந்துச்சுங்கிறது. எங்க நடந்துச்சு? இது தேவாலயத்தோட வெளிப்பிரகாரம், அதாவது புறவினத்தார் பிரகாரம் சொல்வாங்க. சரி. யூதர் இல்லாதவங்க கடவுளை பத்தி தெரிஞ்சிக்க வழிபட வர்ற அனுமதிக்கப்பட்ட ஒரே இடம் அதுதான். அடேயப்பா, அந்த இடத்தையா? ஆமா, அந்த இடத்தையே இவங்க இப்படி சந்தையா மாத்தி வச்சிருந்தாங்க. அப்போ கடவுளை தேடி வர்ற மத்தவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய தடையா, ஒரு மரியாதை குறைவா இருந்திருக்கும். ஒரு வழிபாட்டு மையம் வணிக மையமா மாறிடுச்சு. அதான் இயேசுவோட கோபத்துக்கு முக்கிய காரணம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த இடம் புறவினத்தாருக்காக ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்றது. அப்போ இயேசுவோட கோபத்துக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்த இயேசு சும்மா இல்ல. அவர் என்ன செஞ்சாரு? ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ஆமா, சும்மா பேசிட்டு போல, அவரோட செயல்பாடு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. யோவான் சொல்றாரு, இயேசு கயிறுகளை எடுத்து ஒரு சாட்டை மாதிரி பண்றாரு. சாட்டையா? ஆமா, அதுவே ஒரு சாதாரண செயல் இல்ல. அப்புறம் அந்த சாட்டைய வச்சு ஆடு மாடு எல்லாத்தையும், அத வித்துக்கிட்டு இருந்தவங்களையும் சேர்த்து கோவிலை விட்டு வெளியே துரத்துறாரு. அப்புறம் காசு மாத்துறவங்களோட மேசையெல்லாம் தள்ளி விடுறாரு. காசெல்லாம் கீழே கொட்டுது. புறா விக்கிறவங்க கிட்ட, இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போங்க, என் அப்பாவோட வீட்டை சந்தையாக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா கட்டளையிடுறாரு. அடேங்கப்பா, இது சாதாரண கோபம் இல்லையே. இல்ல, இது ஒரு திட்டமிட்ட ரொம்ப தீவிரமான செயல். ஒரு கண நேரத்துல வந்ததில்ல.
என் தந்தையின் இல்லம்னு சொல்றத கவனிச்சீங்களா? கடவுளுக்கும் தனக்கும் இருக்கிற உறவு அங்க வெளிப்படையா சொல்றாரு. அந்த இடத்தோட புனிதம் மேல அவருக்கு இருந்த ஒரு ஒரு அக்கறை தெரியுது. அந்த உரிமையோட அதிகாரத்தோட தான் செய்றாரு. திருத்தந்தை பிரான்சிஃபே இதுக்கு ஒரு நல்ல பேரு சொல்றாரு, தீர்க்க தரிசன சைகை. இது வெறும் சுத்தப்படுத்துற வேலை இல்ல. பாத்தீங்கன்னா மதம் எப்படி வியாபாரம் ஆயிடுச்சு, உண்மையான இறை உறவை விட்டுட்டு வெறும் வெளிச்சடங்குலயும் லாபத்திலயும் கவனம் போகுதுன்னு இயேசு இங்க காட்டுறாரு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுக்கான இடம் அது எப்படி ஒரு வியாபார ஸ்தலமாகலாம்னு கேக்குறாரு. ஆமா, ஆனா இது அங்கிருந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமே. அன்பை பத்தி பேசின இயேசுவா இப்படி பண்றாருன்னு. உண்மைதான். பல பேருக்கு இயேசுவை பத்தின ஒரு வேறொரு பக்கத்தை காட்டுது இது. ஆனா இது ஒரு கட்டுப்பாடு இல்லாத கோபம் கிடையாது. இத நீதியான கோபம்னு சொல்லலாம். நீதியான கோபமா? ஆமா, கடவுளோட பரிசுத்தமான விஷயங்கள் அவமதிக்கப்படும்போது வர்ற ஒரு கோபம். இது கடவுளோட வீடு, அதோட உண்மையான நோக்கம், அது மேல அவருக்கு இருந்த ஒரு ஆழ்ந்த பக்தி, இல்லைன்னா யோவான் சொல்ற மாதிரி ஆர்வம், அதோட வழிபாடு. ஆர்வம், ஜீல். அதேதான். இத பார்த்ததும் அவரோட சீஷர்களுக்கு சங்கீதம் 69:9 ஞாபகம் வருது. உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்து விடும் அப்படின்னு. யோவான் அத 17ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்போ இதுக்கு ஒரு தீர்க்கதரிசன பின்னணியும் இருக்கு. நிச்சயமா, கடவுளோட பேரு, அவரோட இடம் மகிமைப்படணுங்கிற ஒரு ஆழ்ந்த ஏக்கத்திலிருந்து வந்த செயல் இது. அந்த ஆர்வம் அவரை எரித்தது. எவ்வளவு வலிமையான வார்த்தைகள். சரி, இயேசு இவ்வளவு தீவிரமா செஞ்ச பிறகு அங்கிருந்த யூத மத தலைவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா இருந்தாங்களா? இல்ல, அவங்க உடலே இயேசு கிட்ட வராங்க. ஆனா அவங்க கேட்ட கேள்விதான் சுவாரஸ்யம். அவங்க இயேசு செஞ்சது தப்புன்னு சொல்லல. ஓ, அப்புறம் என்ன கேட்டாங்க? அவங்க கேக்குறாங்க, நீர் இதையெல்லாம் செய்ய உமக்கு என்ன உரிமை இருக்கு, இதை செய்ய உமக்கு அதிகாரம் உண்டுன்னு காட்டுறதுக்கு என்ன அடையாளம் காட்டுவீர் அப்படின்னு. அதாவது, நீ யாரு இதெல்லாம் செய்ய, எந்த அதிகாரத்துல கோவில் விஷயத்துல தலையிடுற அப்படின்னு கேக்குறாங்க. ஆட, அப்போ அவங்க இயேசு செஞ்சது சரியா தப்பான்னு பேசல, இதை செய்ய நீ யாருன்னு அதிகாரத்தை கேள்வி கேக்குறாங்க. கரெக்ட். அவங்க இயேசு செஞ்சதோட நோக்கத்தை பார்க்கல, கோவில் புனிதமா இருக்கணுங்கிறத பார்க்கல. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடத்துல அவங்க அனுமதி இல்லாம ஒருத்தர் தலையிடுறதா பார்த்தாங்க. அவங்க அதிகாரம், பாரம்பரியம் இதுக்கெல்லாம் ஒரு சவாலா பார்த்தாங்களா? நிச்சயமா. அதான் அவங்க ஒரு அற்புதம், ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்தாங்க. நீர் உண்மையிலே கடவுளால் அனுப்பப்பட்டவர்னா நிரூபிங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவால். அவங்களோட கவனமெல்லாம் கோவில் நிர்வாகம், அதிகாரம் இதுலதான் இருந்துச்சே தவிர அதோட ஆன்மீக நோக்கத்துல இல்லன்னு தெரியுது. அப்போ இயேசு என்ன பதில் சொன்னாரு? அவங்க தேட்ட மாதிரி அற்புதம் செஞ்சாரா? இல்ல, அவங்க எதிர்பார்த்த மாதிரி நேரடியா பதில் சொல்லல. அதுக்கு பதிலா இன்னும் ஆழமான, கொஞ்சம் புதிரான ஒரு பதில சொல்றாரு. என்ன சொன்னாரு? இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். அப்படியா? கோவிலை இடிச்சிட்டு 3 நாள்ல கட்டுவனா? ஆமா, இது அவங்கள இன்னும் குழப்பிடுச்சு. ஏன்னா அந்த கோவில ஏரோது ராஜா கிட்டத்தட்ட 46 வருஷமா கட்டிட்டு இருந்தானே. ஆமாம், வேலை இன்னும் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்டிடத்தை 3 நாள்ல எப்படி கட்ட முடியும்? யூதர்கள் குழம்புனதுல ஆச்சரியம் இல்ல. ஆமா, அவங்க குழக்கம் நியாயம்தான். அவங்க கண்ணு முன்னாடி இருந்த அந்த கல்லாலான பெரிய கோவில தான் நினைச்சாங்க. அதான், இந்த கோவில கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீ 3 நாள்ல கட்டி எழுப்பிடுவீரோ அப்படின்னு நம்ப முடியாம கேக்குறாங்க. அவங்க இயேசு சொன்னத நேரடி அர்த்தத்துல மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அவர் எதை பத்தி பேசுறாருன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல. அவங்களோட பார்வை ரொம்ப உலக அளவிலே இருந்துச்சு. கண்ணால பாக்குறத மட்டுமே வச்சு யோசிச்சாங்க. இங்கதான் அந்த முக்கியமான திருப்ப வருது இல்லையா? யோவான் நமக்காக அந்த புதிரை விடுவிக்கிறாரு. ஆமா, 21ஆம் வசனத்துல யோவான் அந்த விளக்கத்தை சொல்றாரு. ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். இதுதான் அந்த மொத்த சம்பவத்தோட மையப்புள்ளி, அந்த ஆஹா மொமெண்ட். தம்முடலாகிய கோவிலா? ஆமா, இயேசு பேசுனது அந்த கல்லால கட்டின கோவிலை பத்தி இல்ல, அவரோட சொந்த உடலை பத்தி. இதுதான் இயேசு கொண்டு வந்த அந்த புதிய உடன்படிக்கையோட மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு. இந்த கோவிலை இடித்து விடுங்கள்னு அவர் சொன்னது, அவர் மனுஷங்களோட பாவத்துக்காக சிலுவையில அறையப்பட்டு சாக போறத குறிக்குது. அவரோட உடல் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படும்னு முன்னறிவிச்சாரு. 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேங்கிறது அவர் மரணத்திலிருந்து 3ஆவது நாள் உயிரோட எழப்போறத குறிக்குது. உயிர் தெழுதல. ஆமா. அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, உண்மையான கோவில், கடவுள் மனுஷங்க மத்தியில வாசம் பண்ற உண்மையான இடம் இனிமே கல்லால கட்டின பில்டிங் இல்ல, அது நானே. என் மரணம், உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் என் உடலே அந்த கோவில் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையிலே ஒரு புரட்சிகரமான கருத்து. அப்போ வழிபாடுங்கிறது இனிமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்ததில்ல, இயேசுவ சார்ந்ததுன்னு அர்த்தமா?
சரியா சொன்னீங்க. இதுதான் வழிபாடு, கடவுளோட பிரசன்னம், புனிதம் இத பத்தின யூதர்களோட பாரம்பரிய புரிதலையே இது மாத்தி அமைக்குது. கடவுள் இனிமே எருசலேம் கோவில்ல மட்டும் இருக்கிறவர் இல்ல, அவர் இயேசு கிறிஸ்து மூலமா அவரை நம்புறவங்க மத்தியில வாசம் செய்றாருங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம். அப்போ இயேசுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல புதுசா சந்திக்கிற இடம். அதேதான், புதிய சந்திப்பு மையம் அவர்தான். இது ஒரு இடம் சார்ந்த வழிபாட்டிலிருந்து ஒரு ஆவிக்குரிய உறவை மையப்படுத்திய வழிபாட்டுக்கு மாறுறத காட்டுது. ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவ்ளோ ஆழமான விஷயம் அன்னைக்கு யாருக்குமே புரியல போல இருக்கே. யூத தலைவர்களுக்கு புரியல சரி, இயேசுவோட சொந்த சீஷர்களுக்குமே புரியலையாமே. ஆமா, அதையும் கவனிக்கணும். யோவான் 22ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் இறந்து உயிர்த்தெழுந்த பின்புதான் அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியதை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் வார்த்தையும் நம்பினார்கள். அட, அப்போ உயிர்த்தெழுதல் வரைக்குமா? ஆமா, அதோட முழு அர்த்தமும் அவங்களுக்கு இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம்தான் விளங்குச்சு. அது வரைக்கும் அவங்களும் ஓரளவுக்கு குழப்பத்துல தான் இருந்திருக்கலாம். யூதர் தலைவர்கள் மாதிரி இல்லைன்னாலும் முழுசா புரியல. சீஷர்களுக்கே அப்புறமாதான் புரிஞ்சதுங்கிறது இது நமக்கு என்ன காட்டுது? சில விஷயங்கள் உடனே புரியாட்டியும் போக போக சில முக்கியமான சம்பவங்களுக்கு பிறகுதான் அதோட முழு அர்த்தம் தெரிய வரும்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா, இது ஒரு முக்கியமான பாடம். சில சமயம் நாம கேட்கிற இல்லனா அனுபவிக்கிற விஷயங்களோட முழு ஆழமும் உடனே நமக்கு புரியாது. நம்ம புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வளரலாம். சரி. இயேசுவோட சீஷர்களுக்கு அவரோட உயிர்த்தெழுதல்ங்கிற அந்த பெரிய நிகழ்வு தான் அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன பல புதிரான வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட சில அனுபவங்கள், சில போதனைகளோட உண்மையான அர்த்தம் காலம் கடந்ததான் புரிய வரலாம். அதுக்காக நாம கொஞ்சம் பொறுமையா திறந்த மனசோட இருக்கணும். அப்போ இந்த மொத்த சம்பவத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னென்னு ஒரு தடவை பாத்திரலாமா? கண்டிப்பா. 1, கடவுள் வழிபாடு எவ்வளவு தூய்மையா இருக்கணும், கடவுளோட இல்லம் மேல இயேசுவுக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்துச்சுங்கிறது, பரிசுத்தமான விஷயங்களை நாம எப்படி கையாளுறோங்கிறதுல ஒரு தீவிரம் தேவைன்னு இது காட்டுது. சரி. 2வது, வழிபாட்டு பேர்லயோ இல்ல புனிதமான இடங்கள்லயோ நடக்கிற வியாபாரம், சுரண்டல் இதுக்கெல்லாம் எதிரான ஒரு எச்சரிக்கை. நம்ம நோக்கங்கள் சரியா இருக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமான கருத்து, இயேசுதான் புதிய உண்மையான கோவில். அவரோட மரணம், உயிர்த்தெழுதல் மூலமா கடவுளோட நம்ம உறவும் வழிபாடும் ஒரு புது அர்த்தம் பெறுது. அது இடங்களை கடந்தது, இயேசுவ மையமா வச்சது. 4வது, ஆன்மீக உண்மைகளோட முழு புரிதல் பல சமயம் உடனே கிடைக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமா சில முக்கியமான வெளிப்பாடுகளுக்கு அப்புறம் தான் சீஷர்களுக்கு உயிர்த்தெழுதல் மாதிரி வரலாங்கிறது. ஆமா, இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தியோட இந்த பகுதி, அதாவது அந்த தேவாலய சுத்திகரிப்பு, அதிகாரத்தை பற்றிய கேள்வி, இயேசுவோட அந்த புதிரான பதில், கடைசியா அவரே உண்மையான கோவில் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு, இது எல்லாம் ஆழமா பார்த்தோம். இது வெறும் ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் இல்ல, இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுற ஒரு பகுதி இது. திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்ற மாதிரி உண்மையான வழிபாட்டாளர்கள் யாரு? வெறும் கட்டிடத்தை பாதுகாக்கிறவங்களோ சட்டத்திட்டத்தை தெரிஞ்சவங்களோ இல்ல. அவங்க ஆன்மாவிலும் உண்மையிலும் வழிபாடு செய்றவங்க. அதாவது உள்ளத்தோட ஆழத்திலிருந்து நேர்மையா கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுல கடவுளை அணுகுறவங்க. ஆமா, அப்ப உண்மையான ஆலயம் கிறிஸ்து, உண்மையான வழிபாடு அந்த உறவுல தான் இருக்கு. பௌதீக கட்டிடத்துல இருந்து கிறிஸ்துவின் உடலுக்கு முக்கியத்துவம் மாறினதா பார்த்தோம். இந்த ஆலயங்கிற கருத்து இதோட முடியுதா இல்ல இன்னும் போகுதா? பவுல் என்ன சொல்றாரு? இது இன்னும் ஆழமாகுது. இன்னும் எப்படி சொல்றது, நம்ம ஒவ்வொருத்தரோடையும் சம்பந்தப்பட்டதா மாறுது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் கடிதத்துல நம்ம 2வது வாசகத்துல இது ரொம்ப அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஆமா, வசனங்கள் 9b 11 வரைக்கும், அப்புறம் வசனம் 17. சரி. வசனம் 9b சொல்லுது, நீங்கள் கடவுளுடைய பயிர் செய்யப்பட்ட தோட்டம், நீங்கள் அவருடைய கட்டடம், இந்த ஆரம்ப உருவகங்கள். என்ன தோணுது இதை கேட்கும்போது? நாம ஏதோ கடவுளோட ஒரு ப்ராஜெக்டோட பாகம் மாதிரி தெரியுதே. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இந்த 2 உருவகமும், தோட்டம், கட்டடம், ரொம்ப அடிப்படை ஆனா சக்தி வாய்ந்தது. தோட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தோட்டம் பாட்டுக்கு உருவாயிடாது இல்லையா? இல்ல, உழைப்பு வேணும். நிலத்தை பண்படுத்தணும், விதைக்கணும், தண்ணி ஊத்தணும், பாத்துக்கணும். இது வளர்ச்சி, உயிர். ஆனா அதே சமயம் அதை உருவாக்குனவரை பாத்துக்கிறவரை சார்ந்து இருக்கிறதையும் காட்டுது. இங்க கடவுள் தான் அந்த தோட்டக்காரர், நாம அதாவது விசுவாசிகள் அவரோட தோட்டத்துல வளர்ற பயிர் மாதிரி. நல்ல ஒப்பீடு. அதே மாதிரி கட்டிடம், ஒரு பில்டிங்குக்கு ஒரு பிளான் வேணும், ஒரு நோக்கம் வேணும், ஒரு டிசைனர் இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் வேணும், அது உறுதியா நிக்கணும், அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு.
இங்க கடவுள் தான் அந்த சீஃப் ஆர்கிடெக்ட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 உருவகத்திலுமே பவுல் நீங்கள்னு பன்மையில சொல்றாரு. நீங்க ஒரு தனி செடி இல்ல, ஒரு முழு தோட்டம். நீங்க ஒரு தனி கல் இல்ல, ஒரு முழு கட்டடம். இது ஆரம்பத்திலிருந்து ஒரு கூட்டு அடையாளம், ஒரு சமூக பரிமாணத்தை சொல்லுது. இந்த கூட்டு அடையாளம் இது ரொம்ப முக்கியம் தோணுது. நீங்க சொன்ன மாதிரி இது இல்லாத்தரன் பேராலய நேர்ச்சி விழாவுக்கான வாசகம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியுற ஆலயத்தோட அர்ப்பணிப்பை கொண்டாடும்போது பவுல் இங்க விசுவாசிகளோட கூட்டத்தையே கடவுளோட கட்டிடம்னு சொல்றது. இது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு இல்லையா? நிச்சயமா. அதுதான் இந்த வாசகத்தை அந்த விழாவுக்கு அவ்ளோ பொருத்தமாக்குது. பௌத்திக ஆலயம் முக்கியம்தான். வழிபாட்டுக்கு எல்லாரும் ஒன்னா கூடுறதுக்கு அது ஒரு மையம். ஆனா பவுல் இங்க கவனத்தை திருப்புறாரு. உண்மையான உயிருள்ள கடவுளின் கட்டடம்ங்கிறது அந்த கல்லும் மண்ணும் இல்ல, விசுவாசிகள் சமூகம்தான் அப்படின்னு சொல்றாரு. இது அந்த காலத்து சிந்தனைக்கு ஒரு பெரிய மாற்றமா இருந்திருக்கும். ஆமா, நிச்சயமா. சரி, இந்த கட்டடம்ங்கிற உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வசனம் 10ல பவுல் தன்னோட பங்க பத்தி பேசுறாரு. கடவுள் எனக்கு அளித்த அருள்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அத்தலும் இட்டேன். இங்க அவரோட திறமை தெரியுது, ஆனா அத கடவுளின் அருள்னு சொல்றது முக்கியம். இது வெறும் மனுஷ முயற்சி இல்ல. ஆமா, பவுல் அவரோட அப்போஸ்தலிக்க பணிய, அந்த சமூகத்தை ஆரம்பிச்சத ஒரு அஸ்திவாரம் போடுறதோட ஒப்பிடுறாரு. அவர் ஒரு கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் மாதிரி செஞ்சதா சொல்றாரு. இது அவரோட திறமை, அனுபவத்தை காட்டுது. ஆனா உடனே அது தன்னோட சொந்த பலத்தினால இல்ல, கடவுள் எனக்கு அளித்த அருள்படியேன்னு சொல்லி அதோட மூலத்தை கடவுள்கிட்ட வைக்கிறாரு. இது பணிவு மட்டும் அல்ல, அதுதான் உண்மையும் கூட. அஸ்திவாரம் போடுற வேலையே கடவுளால கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் அஸ்திவாரம் போட்டதோட வேலை முடியல. அவர் சொல்றாரு, அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். இது ஒரு தொடர்ச்சியான வேலைன்னு காட்டுது. அப்புறம்தான் இந்த வார்னிங் வருது. ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. கவனமா கட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? இது யாருக்கு சொல்றாரு? வெறும் தலைவர்களுக்கு மட்டுமா, இல்ல சமுதாயத்துல இருக்கிற எல்லாருக்குமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அஸ்திவாரம் என்னங்கிறத பவுல் அடுத்த வசனத்திலேயே, வசனம் 11 நம்ம கிட்ட இருக்கிற பகுதியில இதுவும் அடக்கம், தெளிவா சொல்றாரு பாருங்க. இடப்பட்டிருக்கும் அத்தலமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு அத்தலத்தை இட எவராலும் முடியாது. ஓ, அப்போ கிறிஸ்து தான் ஃபவுண்டேஷன். அதேதான். அந்த கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்துக்கு மேல கட்டுறதுதான் வேலை. வேறொருவர் கட்டுகிறாருங்கிறது பவுலுக்கு பிறகு வந்த ஊழியர்கள், போதகர்கள், இல்ல சமூகத்தோட அங்கத்தினர்கள் எல்லாரையுமே குறிக்கலாம். சரி, கவனமா கட்டுறதுனா அதுல பல விஷயம் அடங்கியிருக்கு. என்ன மெட்டீரியல் வச்சு கட்டுறாங்க? பவுல் இதே அதிகாரத்துல பின்னால வசனங்கள் 12-15 நம்ம வாசிப்புல இல்லைனாலும் சூழலுக்கு முக்கியம். தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கல் மாதிரி நிக்கிற பொருட்களையும் மரம், புல்லு, வைக்கோல் மாதிரி எரிஞ்சு போற பொருட்களையும் ஒப்பிடுறாரு. ஓஹோ. இது போதனையோட தரம், கூட்டிட்டு வர ஆட்களோட தன்மை, சமூகத்துல உருவாகிற உறவுகளோட நேர்மை, கிறிஸ்துவின் போதனைக்கு உண்மையா இருக்கிறது, இதையெல்லாம் குறிக்கலாம். அப்போ இது சும்மா புதுசா ஆள் சேர்க்கறது மட்டும் இல்ல, அந்த சமூகத்தோட கேரக்டர், அதோட ஆன்மீக ஹெல்த், அதோட செயல்பாடுகள், இதோட குவாலிட்டியை பத்தியது. ஒவ்வொருத்தரோட செயல், பேச்சு, மனப்பான்மை எல்லாமே அந்த கட்டடத்தோட தரத்தை பாதிக்குதுன்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒருத்தரோட தப்பான போதனையோ இல்ல பிரிவினையோ உண்டு பண்ற செயலோ அந்த கட்டடத்தோட உறுதியை பாதிக்கலாம். நல்ல போதனை, அன்பான செயல், கிறிஸ்துவின் வழியில நடக்கிற வாழ்க்கை முறை, இதெல்லாம் அந்த கட்டடத்தை தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த கல்லால கட்டுற மாதிரி. பவுல் கொரிந்து சபையில் இருந்த பிரிவினைகள், நான் பவுலைச் சேர்ந்தவன், நான் அப்போலோவைச் சேர்ந்தவன்னு சொன்னதெல்லாம், அப்புறம் ஒழுக்க பிரச்சனைகள், இதெல்லாம் மனசுல வச்சுதான் இது எழுதியிருக்கணும். அதனால கவனமா கட்டுங்கிறது சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல, அது ஒரு அவசர எச்சரிக்கை. இந்த கவனமா கட்டுதல் எச்சரிக்கையோட முக்கியத்துவம் பவுல் அடுத்ததா சொல்ற விஷயத்தோட சேர்த்து பார்க்கும்போது இன்னும் அதிகமாகுது. வசனம் 17க்கு வருவோம். இங்கே உருவகம் உச்சத்துக்கு போகுது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? இது கட்டடம்ங்கிறத தாண்டி கோவில்ங்கிற நிலைக்கு மாறுது. இது சாதாரண இடம் இல்ல, புனிதமான இடம். அந்த காலத்துல இது எவ்வளவு புரட்சிகரமான கருத்தா இருந்திருக்கும். இது உண்மையிலேயே ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் தான். யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயம் மட்டும்தான் கடவுளோட பிரசன்னம் தங்குற ஒரே இடம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது.
மத்த கலாச்சாரங்களையும் பாத்தீங்கன்னா கோவில்கள் தெய்வங்கள் வசிக்கிற ஸ்பெஷல் இடங்களா தான் நினைச்சாங்க. ஆனா பவுல் அந்த புனிதத்தன்மைய, அந்த தெய்வீக பிரசன்னத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எடுத்து விசுவாசிகளோட சமூகத்தின் மேல வைக்கிறாரு. நீங்கள் இந்த மக்கள் கூட்டம் தான் இப்போ கடவுளோட ஆலயம்னு சொல்றாரு. இது ஒரு பெரிய இறையியல் பாய்ச்சல்னே சொல்லலாம். கடவுளோட பிரசன்னம் ஒரு பில்டிங்குக்குள்ள அடங்கல, அது மக்கள் மத்தியில தான் இருக்குன்னு சொல்றது, கடவுளின் ஆவியார் உங்களில் குடிகொண்டிருக்கிறாருங்கிறது இதோட அர்த்தத்தை இன்னும் ஆழமாக்குது இல்லையா? ஆமா, ஒரு இடத்தை எது புனிதமாக்குது? கடவுளோட பிரசன்னம் தான். பவுல் சொல்றாரு, கடவுளோட ஆவியே உங்களில், உங்களுக்குள்ள, உங்க மத்தியில வசிக்கிறார். இதுதான் உங்களை கோவிலாக்குது. இப்போ அந்த கவனமா கட்டுதல்ங்கிற முந்தைய எச்சரிக்கையோட முழு பரிமாணமும் புரியுது பாருங்க. ஏன் கவனமா கட்டணும்? ஏன்னா நீங்க கட்டுறது ஒரு சாதாரண பில்டிங் இல்ல, அது கடவுளோட ஆவி வாழ்ற புனிதமான ஆலயம். அப்படியானா சமூகத்துல பிளவுகளை உண்டாக்குறது, தப்பான போதனைகளை பரப்புறது, இல்ல ஒழுக்கம் இல்லாம வாழ்றது, இதெல்லாம் வெறும் குவாலிட்டி இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல, அது கடவுளோட ஆலயத்தையே அசுத்தப்படுத்துற மாதிரி இல்ல சேதப்படுத்துற மாதிரி. கரெக்ட். அதனாலதான் வசனம் 17ஓட பிற்பகுதியில பவுல் ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. கடவுளின் கோவிலை அழிப்பவரை கடவுள் அழித்து விடுவார். எனின் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை காட்டுது. சமுதாயத்தோட புனிதத்தை காப்பாத்துறது ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. அந்த புனிதத்துக்கு கேடு செஞ்சா அது கடவுளுக்கே எதிரான செயல் மாதிரி கருதப்படுது. இது நாம சமூக உறவுகளை பாக்குற விதத்தையே மாத்துது. நான் ஒருத்தரோட ஒருத்தர் பழகுற விதம், பேசுற விதம், சண்டைகளை சமாளிக்கிற விதம் எல்லாமே இந்த உயிருள்ள ஆலயத்தை கட்டுதா இல்ல இடிக்குதாங்கிற கேள்வியே எழுப்புது. மறுபடியும் இலாத்ரான் பேராலய விழாவுக்கு வருவோம். ஒரு பௌதீக ஆலயத்தோட அர்ப்பணிப்பை கொண்டாடுற அதே நேரத்துல இந்த வாசகம் அந்த ஆலயத்தோட உண்மையான அர்த்தம் மக்களாகிய நீங்க தான் ஞாபகப்படுத்துது. மிகச்சரி. அந்த பேராலயம், அதோட கட்டிடக்கலை, வரலாறு, முக்கியத்துவம் எல்லாத்துக்காகவும் கொண்டாடப்படுது. ஆனா பவுலோட இந்த வார்த்தைகள் அந்த பௌதிக அமைப்பு எதுக்கு சாட்சியா நிக்குதோ அந்த உண்மையான உயிருள்ள ஆலயத்தை பத்தி பேசுது. அதாவது கடவுளோட ஆவியால ஒன்னு சேர்க்கப்பட்ட விசுவாச சமூகம். கல்லும் சுண்ணாம்பும் வச்ச கட்டிடம் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் அந்த உயிருள்ள கற்களாலான சமூகம். இந்த விழா அந்த பௌதிக ஆலயத்தை மாதிரியே விசுவாச சமூகமும் பார்த்து பாதுகாக்கப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய ஒரு புனிதமான இடம்னு ஞாபகப்படுத்துது. ஆஹா, இந்த பகுதியோட பயணத்தை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். நாம கடவுளோட செயல் திட்டம், அவரோட தோட்டம், அவரோட கட்டிடம்னு ஆரம்பிக்குது. அப்புறம் கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்துக்கு மேல கட்டுற பொறுப்பு நம்ம கிட்டே இருக்கு, அத ரொம்ப கவனமா செய்யணும்னு சொல்லுது. கடைசியா நாம வெறும் கட்டடம் இல்ல, கடவுளோட ஆவியே தங்கி இருக்கிற உயிருள்ள புனிதமான ஆலயம்ங்கிற உச்சகட்ட அடையாளத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இந்த முழு பயணத்திலையும் நீங்கள்ங்கிற பன்மை கூட்ட அடையாளத்தையும் சமூக பொறுப்பையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த புரிதல் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? கவனமா கட்டுறதுங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்கும்? பவுல் கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்தை மேல கட்ட சொல்றாரு. நீங்க அங்கம் வகிக்கிற சமூகங்கள்ல, அது குடும்பமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா இருக்கலாம், வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல திருச்சபை சமூகமா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்ட கட்டுமான பொருட்களை கொண்டு வரீங்க? உங்க வார்த்தைகள், செயல்கள், மனப்பான்மைகள் இதெல்லாம் அந்த உயிருள்ள ஆலயத்தை பலப்படுத்துதா இல்ல பலவீனப்படுத்துதா? இது ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பு மாதிரி இருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் இந்த கூட்டு ஆலயத்தோட ஒரு அங்கம்னு உணர்ந்து நம்ம பங்களிப்பை பத்தி யோசிக்கணும். சும்மா நெகட்டிவான விஷயங்களை தவிர்க்கிறது மட்டும் இல்ல, பாசிட்டிவா தரமான கட்டுமான பொருட்கள், அன்பு, உண்மை, நீதி, பொறுமை, மன்னிப்பு மாதிரி இதையெல்லாம் எப்படி நம்ம சமூகங்கள்ல கொண்டு வர முடியும்? பவுல் ஒரு கட்டட கலைஞரா அஸ்திவாரம் போட்டாரு. மத்தவங்க அத மேல கட்டுறாங்க. இன்னைக்கு நாமளும் அந்த கட்டுறவங்கள ஒருத்தரா இருக்கோம். நம்ம வேலை எவ்வளவு முக்கியம்னு இந்த வாசகம் ஞாபகப்படுத்துது. நாம கட்டுறது வெறும் மனுஷ உறவுகளை இல்ல, கடவுளோட ஆவி வாழ்ற வீட்ட. ஆலயம்னா எருசலேம் கட்டடம் மட்டும் இல்ல, இயேசுவோட உடல் மட்டும் இல்ல, இப்போ விசுவாசிகளோட மொத்த சமூகமும், ஏன் ஒவ்வொரு தனி மனுஷன் கூட கடவுளோட கோயில்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு இல்லையா? ஆமா, இது புனிதமான இடம்ங்கிற கருத்தையே மாத்தி நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. ஆலயம்னா நாம போய் கூடி வர்ற ஒரு இடம் மட்டும் இல்ல, தூய ஆவியார் வாசம் பண்ற நாமே அந்த ஆலயம். இத பெரிய படத்தோட என்னச்சா நாம ஒருத்தர் பாக்குற விதமே மாறணும். நாம எல்லாரும் கடவுள் வாழற இடம்னா எப்படி ஒருத்தர் நடத்தணும்?
உண்மையிலேயே இது நம்ம யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த ஆலயம் அது கட்டிடமா இருக்கட்டும், கிறிஸ்துவா இருக்கட்டும், இல்ல நாமளேயா இருக்கட்டும், இதோட நோக்கம் என்ன? சும்மா கடவுள் தங்குற இடமா இருக்கிறது மட்டும்தானா? எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட முதல் வாசகம் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா? ஓ, நிச்சயமா சொல்லுது. எசேக்கியேல் 47வது அதிகாரம் வசனங்கள் 1, 2 அப்புறம் 8, 9, 12. சரி, முதல்ல அந்த ஆரம்ப காட்சியை பாருங்க. வசனம் 1, 2. இறைவாக்கினர் எசேக்கியேல்ல ஒருத்தர் கோவிலோட நுழைவாயிலுக்கு கூட்டிட்டு போறார். அங்க அவர் என்ன பார்க்கறார்? கோவிலோட வாசப்படிக்கு கீழ இருந்து கிழக்கு பக்கமா தண்ணி கசிஞ்சிட்டு வருது. கோவில் கிழக்கு நோக்கி இருக்கிறது கூட முக்கியமா இருக்கலாம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. கிழக்கு திசைங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு புதிய ஆரம்பத்தோட குறியீடா இருக்கலாம். அப்புறம் இந்த தண்ணி பலிபீடத்தோட தெற்கு பக்கத்துல இருந்து வருது. அதாவது வழிபாட்டோட மையப்பகுதின்னு சொல்லலாமா? சரிதான், வழிபாட்டோட இறை பிரசன்னத்தோட மையத்துல இருந்து. பின்பு அவரை வடக்கு வாசல் வழியா வெளியே கூட்டிட்டு போய் கிழக்கு நோக்குன விளிவாசலோட தெற்கு பகுதியிலிருந்து தண்ணி பாஞ்சு போறத காமிக்கிறாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பெரிய வெள்ளமா ஆரம்பிக்கல, கசிந்து வருதுன்னு தான் சொல்லுது. இவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்குற ஒண்ணு இவ்ளோ சின்னதா ஆரம்பிக்கிறதே ஆச்சரியமா இருக்குல்ல? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த சின்ன ஆரம்பம் அதோட மூலத்தை காட்டுது. கோவில், அதாவது கடவுளோட பிரசன்னம் இருக்கிற இடம். நாம எசேக்கியேல் காலத்தை நினைச்சு பார்க்கணும். எருசலேம் கோவில் அப்போ இல்ல, மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தாங்க. ஒரே இருட்டான நேரம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல கடவுளோட பிரசன்னம் இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு புது வாழ்வு, ஒரு மறுசீரமைப்பு தொடங்கும் அப்படிங்கிற வாக்குறுதி தான் இது. மெதுவா ஆரம்பிச்சாலும் அதோட மூலம் தெய்வீகமானது, அதனால சக்தி ரொம்ப அதிகம். ஓ, அப்படியா? ஆமா, இந்த தண்ணி சாதாரண தண்ணி இல்ல, இது வாழ்வு, தூய்மை, ஆசீர்வாதம். இது தூயகத்திலிருந்து வருதுன்னு பின்னாடி சொல்லுது. தூயகம்னா? தூயகம்னா கோவிலோட அதிபரிசுத்த இடம், கடவுளோட பிரசன்னம் ரொம்ப நெருக்கமா உணரப்படுற இடம், அதாவது தி ஹோலி ஆஃப் ஹோலிஸ். ஆக இந்த தண்ணி கடவுளோட அருள், அவரோட ஜீவன் இந்த உலகத்துக்குள்ள பாஞ்சு வர்றத குறிக்குது. நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய நம்பிக்கையா இருந்திருக்கும். புரியுது. அப்போ அந்த தெய்வீக ஊற்று கோவில், குறிப்பா தூயகம். சரி, இந்த சின்ன நீரோட எங்க போகுது? வசனம் 8 சொல்லுது, அது கிழக்கு நோக்கி பாய்ந்து அராபாங்கிற பகுதிக்கு போகுது. அராபா, அது யோர்தான் நதிக்கும் சாக்கடலுக்கும் நடுவுல இருக்கிற வறண்ட பள்ளத்தாக்கு பகுதி. ஆமா. அப்புறம் அது கடல்ல போய் கலக்குது. இங்கதான் அந்த பெரிய ட்விஸ்ட் நடக்குது. சாக்கடல்ல கலந்ததும் என்ன ஆகுது? ஆமா, இதுதான் இந்த தரிசனத்தோட உச்சம்னு சொல்லலாம். திகைப்பூட்டுற ஒரு விஷயம். வசனம் 8 பிற்பகுதி 9 பார்க்கலாம். அந்த தண்ணி கடல்ல கலக்குது. அது பெரும்பாலும் சாக்கடலை தான் குறிக்குது. சாக்கடல்னா பேருக்கேத்த மாதிரி உப்பு ரொம்ப ஜாஸ்தி, உயிரினங்கள் வாழவே முடியாத ஒரு இடம். மரணம், பலனற்ற தன்மைக்கு அது ஒரு சின்னம். ஆனா கோவிலிருந்து வர்ற இந்த தண்ணி அதுல கலந்த உடனே அந்த உப்பு தண்ணி, அந்த உயிரே இல்லாத தண்ணி நல்ல தண்ணியா, வாழ்வளிக்கிற தூய நீரா மாறுது. அடேங்கப்பா! இது வெறும் மாற்றம் இல்லையே, ஈர்வே இல்ல. இது இயற்கையோட விதிகளையே தலைகீழா மாத்துற ஒரு செயல். யோசிச்சு பாருங்க, கடவுளோட சக்தி மரணம்னு நினைச்சதையே வாழ்வா மாத்துது. இது ஒரு முழுமையான புதுக்கித்தல், ஒரு மறுபிறப்பு மாதிரி. இதுல இருக்கிற செய்தி ரொம்ப தெளிவு. தெய்வீக பிரசன்னத்தோட சக்தி எவ்வளவு கடினமான, உயிரே இல்லாத சூழலையும் மாத்தி அமைக்க முடியும். இயற்கையின் விதிகளை தலைகீழா மாற்றுவது அது ரொம்ப சக்தி வாய்ந்த பார்வை. வெறும் சரி பண்றதை விட மேலானது. இதனால என்ன விளைவு ஏற்படுது? வாழ்வு பெருகுது. வசனம் 9 சொல்லுது, இந்த 6 பாயிர இடம் எல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். முன்னாடி உயிரே இல்லாத கடல்ல கூட ஏராளமான மீன்கள் இருக்கும்னு. ஆமா, எங்க இந்த தண்ணி போகுதோ அங்க நலம் பெருகுது, உயிர் தழைக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு புது படைப்பு மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு புதிய தொடக்கம் போல. கரெக்ட். இக படைப்பை நினைவுபடுத்துது. ஆனா இது குறிப்பா கடவுளோட நேரடி தலையீட்டால வழிபாட்டோட மையத்திலிருந்து வர்ற மறுசீரமைப்பா காட்டுது. இந்த தண்ணீர் அங்கே பாய்வதால எல்லாம் நடக்குதுன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். அந்த தெய்வீக நீரோட பிரசன்ஸ் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வருது. இப்போ இத நாம இன்னைக்கு கொண்டாடுற இலாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்போட கொஞ்சம் இணைச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு பேராலயம்ங்கிறது வெறும் கட்டிடம் மட்டுமா?
இல்ல, அது கடவுளோட பிரசன்ஸ் விசேஷமா வெளிப்படுற இடம். அவரோட அருள் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் பாய்ஞ்சு போற ஒரு மையமா இருக்கணுங்கிற நோக்கத்தோட தான் அர்ப்பணிக்கப்படுது. இந்த கோவில் அர்ப்பணிப்பு எசேக்கியேலோட தரிசனம் மாதிரி அந்த இடத்திலிருந்து ஒரு உருமாற்ற சக்தி வெளியே போகுங்கிற நம்பிக்கையை காட்டுதா? ரொம்ப அருமையான இணைப்பு. அப்போ இந்த உருமாற்றம் தண்ணீர்லயும் கடல்லயும் மட்டும் நிக்கல, கரைகளுக்கும் பரவுது. வசனம் 12. அந்த மரங்களை பத்தி சொல்லுங்களேன். அது என்ன சாதாரண மரங்களா? இல்லவே இல்ல. அவை பல வகையான பனமரங்கரில். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவை மாசம் மாசம் புதுசா கனி கொடுக்குதாம். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லையா? மாசம் மாசமா? ஆமா, மாசம் மாசம். அதோட இலைகள் உதிர்றதே இல்லையா, வாடுறதே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த இலைகள் மருந்தா பயன்படுமா. ஓ, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. முடிவே இல்லாத வளம், வாழ்வாதாரம், ஆரோக்கியம் இதெல்லாம் குறிக்குது. மாசம் மாசம் கனி, வாடாத இலை, அதுவும் மருந்தா பயன்படுது. இது கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி இல்ல கேக்குறதுக்கு. உணவு, ஆரோக்கியம்னு மனுஷனோட அடிப்படை தேவை எல்லாமே நிரந்தரமா பூர்த்தியாகுது. இதுக்கு என்ன காரணம்? காரணம் வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏனெனில் தூயகத்திலிருந்து அவற்றுக்கு தண்ணீர் பாய்கிறது. மறுபடியும் அதே பாயிண்ட். அந்த தெய்வீக மூலம். அதேதான். கடவுளோட பிரசன்னத்திலிருந்து பாஞ்சு வர அந்த ஜீவ தண்ணீர் தான் இந்த முடிவே இல்லாத வாழ்வையும் குணமாக்குதலையும் உறுதி செய்யுது. இது வெறும் ஆன்மீக ஆசிர்வாதம் பத்தின பார்வை இல்ல. இது மனுஷனோட முழுமையான நல்வாழ்வை பத்தினது. ஆன்மீகம், பௌதீகம், உணர்வு ரீதியான தேவை எல்லாத்தையும் உள்ளடக்குது. நாம சில சமயம் புனிதத்துக்கும் உலகத்துக்கும் ஆன்மீக தேவைக்கும் உடல் தேவைக்கும் நடுவுல ஒரு கோடு போடுறோம் இல்லையா, அதை இது உடைக்குது. ஆமா, அது உண்மைதான். எல்லாத்திரன் பேராலையும் ரோமோட ஆயர், அதாவது திருத்தந்தையோட பேராலையும், அதனால உலகத்துல இருக்கிற எல்லா கத்தோலிக்க கோயில்களுக்கும் தாய் ஆலயம்னு சொல்வாங்க. இந்த ஆலயத்தோட அர்ப்பணிப்பு எசேக்கியேல் தரிசனத்துல பார்த்த இந்த முழுமையான மீட்பு, ஆன்மீகமும் சரி பௌதீகமும் சரி, திருச்சபையோட மையத்திலிருந்து உலகத்துக்கு பாயணுங்கிற அதோட மிஷன் அல்லது பணியோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். சரி, இவ்வளவு ஆழமா விவரங்களை உருவகங்களை எல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் உங்களுக்காக, நம்ம கேக்குறவங்களுக்காக எப்படி சுருக்கமா சொல்லலாம்? கோவிலோட தூயகத்துல இருந்து ஒரு சின்ன நீரோடைய ஆரம்பிச்சு வறண்ட நிலத்தை தாண்டி உயிரே இல்லாத சாக்கடலையே உயிர்ப்பிச்சு கரையோரமா முடிவே இல்லாத கனிகளையும் குணமாக்குற இலைகளையும் கொண்ட மரங்களை உருவாக்குற ஒரு பெரிய ஜீவநதியா அது மாறுது. இதோட மைய செய்தி இதுதான் நினைக்கிறேன். கடவுளோட பிரசன்னம், அது அந்த காலத்து கோவிலா இருக்கலாம், இல்ல இன்னைக்கு நாம பாக்குற திருச்சபையா இருக்கலாம், இல்ல நம்ம தனிப்பட்ட விசுவாசத்தோட மையமா கூட இருக்கலாம். அதுதான் தடுத்து நிறுத்தவே முடியாத ஜீவனை கொடுக்கிற குணமாக்குற சக்தியோட ஊற்று. இந்த சக்தி வறட்சியையும் மரணத்தையும் ஜெயிச்சு வாழ்க்கையோட எல்லா தேவைகளையும் முழுசா பூர்த்தி செய்ய வல்லது. அந்த முக்கியமான சின்னங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில் தூயகம் = அருளோட ஊற்று. தண்ணி = தெய்வீக வாழ்வு, அருள், ஆவி. சாக்கடல் மாறுறது, அது மரணம், பாவம், தேக்க நிலை, மேல கடவுளோட வெற்றி. அப்புறம் அந்த கனி தர்ற மரங்கள், அது இந்த அருளால கிடைக்கிற முடிவில்லாத வாழ்வாதாரம், ஆரோக்கியம், குணமாகுதல். சரியா சொன்னீங்க. இந்த காட்சிகள் எல்லாம் வெறும் பழங்கால கற்பனைகள் இல்ல. இதெல்லாம் மனுஷனோட ஆழமான ஏக்கங்களை, வாழ்வு, ஆரோக்கியம், வளம், கடவுளோட இருக்கிற உறவு இதெல்லாம் காட்டுது. அதே சமயம் கடவுள்கிட்ட இருந்து வர்ற மீட்புக்கும் மறுசீரமைப்புக்குமான நம்மோட அழியாத நம்பிக்கையும் இது பிரதிபலிக்குது. இந்த பழங்கால தரிசனம் இன்னைக்கு உங்ககிட்ட எப்படி பேசுது? இலாத்திரன் பேராலயம் மாதிரி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இடம் மூலமாவோ, இல்ல உங்க தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் மூலமாவோ, உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்க சமூகத்திலயோ இந்த மாதிரி ஒரு உருமாற்ற தெய்வீக பாய்ச்சலை நீங்க பாக்குறீங்களா? இல்ல அதுக்காக ஏங்குறீங்களா? அந்த பயணத்தை மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஒரு மறைவான சின்ன கசிவா ஆரம்பிச்சு உலகத்தையே மாத்திர ஒரு ஜீவ நதியா அது மாறுது. ஒரு புனித மையத்துல இருந்து, ஒரு தூயகத்துல இருந்து கிளம்புது. எசேக்கியேலோட தரிசனம் மரணம் இருந்த இடத்துல வாழ்வு பெறுகிறதையும், நோய் இருந்த இடத்துல ஆரோக்கியம் வர்றதையும், குறைவு இருந்த இடத்துல நிறைவு வர்றதையும் நமக்கு வாக்கு கொடுக்குது. இது எல்லாமே கடவுளோட பிரசன்னத்துல இருந்து பாய்ஞ்சு வருது. ஆக ஆலயம்ங்கிறது கடவுள் இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அது வாழ்வு, குணம், செழிப்பு இதுக்கெல்லாம் ஒரு ஊற்றா இருக்கு. உலகத்துக்குள்ள பாய்ஞ்சு போய் அதை உயிர்ப்பிக்கிற ஒரு ஊற்று. சரியா சொன்னீங்க. இதுதான் ஆலயத்தோட உண்மையான நோக்கம். அது கட்டிடமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவா இருந்தாலும் சரி, இல்ல தூய ஆவியார் தங்குற நாமகா இருந்தாலும் சரி,
நம்ம கிட்ட இருந்த கடவுளோட அந்த வாழ்வு கொடுக்கிற அருள் புறப்பட்டு நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துக்கு, அது நம்ம குடும்பம் சமுதாயம் எதுவா வேணா இருக்கலாம், பாஞ்சு போய் அங்க குணத்தையும் புது வாழ்வையும் செழிப்பையும் கொண்டு வரணும். நாம வாழ்வோட ஊற்றுகளா இருக்கணுங்கிறது தான் அழைப்பு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அழைப்பு தான். சரி, ஆலயம் வாழ்வின் ஊற்றா இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் இந்த பிரசன்னம் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குதா? சில சமயம் வாழ்க்கை ரொம்ப குழப்பமா இருக்குமே, அப்போ இது எப்படி உதவும்? பதிலுரை பாடலான திருப்பாடல் 46 இத பத்தி பேசுதா? ஆமா, திருப்பாடல் 46 கடவுளோட பிரசன்னம் கொடுக்கிற அந்த அசைக்க முடியாத பாதுகாப்பையும் அமைதியை பத்தி அழகா பேசுது. வசனங்கள் 1, 2, அப்புறம் 3ஆம் வசனத்தோட கடைசி பகுதி 4, 5, அப்புறம் 7, 8. சரி, அப்போ இந்த பாடல்ல அப்படி என்ன இருக்கு? ஒரு பெரிய சர்ச் அர்ப்பணிப்புக்கு இதை ஏன் எடுக்கணும்? கடவுளை பத்தி, நம்பிக்கைய பத்தி இது என்ன சொல்லுது? இதெல்லாம் பத்தி நாம கொஞ்சம் விரிவாக பேசுவோம். உங்களுக்கும் இது எப்படி உதவியா இருக்கும்னு பார்க்கலாம். கண்டிப்பா. சரி, முதல் வசனமே பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குல்ல. கடவுள் நமது அடைக்கலம் ஆற்றலுமாவார், இடுக்கண்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையவர் அவரே. ஆமா, இது வெறும் ஒரு ஆறுதல் இல்ல, ஒரு அனுபவத்திலிருந்து வர்ற மாதிரி இருக்கு. அந்த உற்ற துணை அப்படிங்கிறது பிரச்சனை வந்தா தேடுற துணையா, இல்ல பிரச்சனையில இருக்கும்போதே கிடைக்கிற உதவியா? உடனடி உதவின்னு சொல்லலாமா? மிகச்சரியா சொன்னீங்க. அது வெறும் புகலிடம், ரெஃப்யூஜ் மட்டும் இல்ல, தப்பிச்சு ஓடி ஒளியரிடம் மட்டும் இல்ல, அவர் ஆற்றல்னு சொல்லுது பாருங்க. ஆமா, அதாவது அங்க போய் முடங்கிட வேண்டியதில்ல, புதுசா பலம் கிடைக்கும். அந்த இடுக்கன் வேலைகளில் உற்ற துணைங்கிறது பிரச்சனைக்கு நடுவுலயே a very present help, அப்பவே கிடைக்கிற உதவி. செயலற்ற இடம் இல்ல, செயலுக்கான ஆற்றல் தர்ற இடம். இந்த ஆற்றல் எவ்ளோ பெருசுங்கிறத அடுத்த வரிகள் சொல்லுது. பூமி நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும். அடேங்கப்பா! ஆமா, கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு அச்சம் என்பதே ஈயை. இது எப்படி, நிஜமாவே இப்படி ஒரு தைரியம் வருமா, இல்ல இது கவிதைக்காக சொல்றதா? இது ஒரு மிகைப்படுத்தல் மாதிரி தெரியலாம், ஆனா அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல நிலநடுக்கம், பெரிய புயல் இதெல்லாம் வந்தா மக்களுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். கடவுளோட கோபம்னு நினைச்சிருப்பாங்கல்ல. நிச்சயமா. அப்படிப்பட்ட சூழல்ல வெளியில என்ன நடந்தாலும் சரி, கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும்னு சொல்றாங்க. இந்த உலகமே ஆடினாலும் அவங்கள தாங்குற கடவுள் ஆட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. சரி சரி, வெளியில இருக்கிற குழப்பத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா அடுத்த பகுதி வருது. ரொம்ப அமைதியான ஒரு படம் மாதிரி பல்லவியாகவும் வருது. 6:1 உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகரை மகிழ்விக்கின்றன. ஆமா, இந்த நகரம் அப்புறம் இந்த ஆறு, இது எதை குறிக்குது? நிஜமான இடமா இல்ல உருவகமா? இது உருவகம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான உருவகம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா கடவுளின் நகரம்னா பெரும்பாலும் எருசலேம், அந்த சியோன் மலை, அங்கிருந்த ஆலயம் இதையெல்லாம் குறிக்கும். கடவுள் இருக்கிற இடம். ஆமா, கடவுளோட பிரசன்னம் இருக்கிற இடம். ஆனா அதோட அர்த்தம் இன்னும் பெருசு. அது கடவுளோட மக்களை குறிக்கலாம், இல்ல உங்க மனசையே கூட குறிக்கலாம். எங்க கடவுள் இருக்காரோ அதுதான் அவரோட நகரம். ஓ, அப்ப அந்த ஆறு அது என்ன பண்ணுது? அந்த ஆறு தான் முக்கியம். அது அந்த நகரத்துக்கு உயிர் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, பாலஸ்தீனம் மாதிரி வறண்ட இடத்துல ஆறுனா அது வாழ்வு, வளம், செழிப்பு எல்லாத்துக்கும் அடையாளம். உண்மைதான். இங்க அந்த ஆறு கடவுள்கிட்ட இருந்து வர்ற அருள், சமாதானம், சந்தோஷம், வாழ்வு இதோட தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்குது. போன வசனத்துல பார்த்தோமே அந்த கொந்தளிக்கிற கடல் தண்ணி. ஆமா, பயமுறுத்துற மாதிரி. அதுக்கு இது எவ்வளவு நேர்மாறா இருக்கு பாருங்க. அந்த தண்ணி பயமுறுத்துது, ஆனா இந்த ஆற்றோட கால்வாய்கள் நகரத்தை மகிழ்விக்கிறன, சந்தோஷப்படுத்துது. ஆக கடவுள் இருக்கிற இடத்துல அழிவு இல்ல, அருள் தான் பாயுது. அதுவும் பல கால்வாயா பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போகுது. எக்ஸாக்ட்லி, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் போய் சேருது. இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப புரியுது ஏன் இது அந்த லாத்ரன் பேராலய அர்ப்பணிப்புக்கு பயன்படுத்தினாங்கன்னு. அந்த சர்ச் தான் அந்த நகரம். அங்க கடவுளோட அருள் ஆறா பாயும்னு ஒரு நம்பிக்கை, அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு பில்டிங்க அர்ப்பணிக்கிறதுனா அது வெறும் கல்லும் மண்ணும் இல்ல, இது கடவுள் இருக்கிற புனிதமான இடம்னு சொல்றது. இந்த சங்கீதம் அந்த நம்பிக்கையை அழகா சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, அது இன்னும் உறுதிப்படுத்துது. வசனம் 5. ஆமா, அந்நகர் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது, வைகரை தோறும் கடவுளின் துணை அதற்கு உண்டு. கடவுள் நடுவில் இருக்கிறார். இதுதான் காரணமா அந்த நகரம் ஸ்டெடியா நிக்கிறதுக்கு? வெளியில என்ன நடந்தாலும் அது அசையாதா? அதுதான் மைய கருத்து.
அந்த நகரத்தோட பாதுகாப்பு அதோட சுவர்கள்லயோ படைகள்லயும் இல்ல. கடவுளங்க அந்த சென்டர்ல இருக்காருங்கிறது தான் பாதுகாப்பு. அது ஒருபோதும் நிலை குலையாதுங்கிறது சும்மா ஒரு ஆசை இல்ல. அது கடவுளோட பிரசன்னத்தால கிடைக்கிற கேரண்டி. ம் சுத்தி உலகம் கொந்தளிச்சாலும் வசனம் 2-3 மாதிரி இந்த நகரம் சேஃப். அப்புறம் அந்த வைகரை தோறும் கடவுளின் துணை, இது ரொம்ப முக்கியம். அது என்ன குறிக்குது? கடவுளோட உதவிங்கிறது எப்போ ஒரு தடவை கிடைச்சதில்ல. அது டெய்லி ஒவ்வொரு காலையிலயும் புதுசா தொடர்ந்து கிடைக்குது. இருட்டு போனதும் வெளிச்சம் வர்ற மாதிரி தேவைப்படும் போதெல்லாம் அவரோட உதவி வந்துகிட்டே இருக்கும். இது சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, கடவுளை நம்புற ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். கடவுளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். படைகளின் ஆண்டவர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். இது கொஞ்சம் எப்படி சொல்றது, மிரட்டலா இருக்கே. கடவுளை ஒரு போர் வீரர் மாதிரி காட்டுதா? நல்ல கேள்வி. படைகளின் ஆண்டவர், அதாவது எபிரேயத்துல யாவே சபாவுத், இது கடவுளோட உச்சக்கட்ட அதிகாரம், அவரோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு பேரு. இது சும்மா மனுஷங்களோட ஆர்மியை மட்டும் குறிக்கல. அப்போ எது குறிக்குது? வானத்துல இருக்கிற படைகள், அதாவது தூதர்கள், அப்புறம் நட்சத்திரங்கள், இயற்கையோட சக்திகள், பூமியோட வல்லமைகள். சிம்பிளா சொன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா சக்திக்கும் எல்லா ஒழுங்குக்கும் அவர்தான் தலைவர், அவர்தான் கண்ட்ரோல் பண்றார். ஓ, பிரபஞ்சத்தோட அதிபதி மாதிரி. ஆமா, அவருடைய எல்லையில்லாத பவர், எல்லாத்தையும் ஆளுற திறமை, இது வெறும் மிலிட்டரி அர்த்தம் இல்ல. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ளவர் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தைரியம் கொடுக்கும். ஆனா அதே வசனத்துல யாக்கோபின் கடவுள்னு வருதே. பிரபஞ்ச ஆண்டவருக்கும் யாக்கோபுங்கிற ஒரு ஆளோட கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்போட அழகு. அவர் யூனிவர்ஸோட லார்டா இருந்தாலும் அவர் தன்னோட மக்களை பேர் சொல்லி கூப்பிடுற, அவங்களோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிற கடவுள். யாக்கோபுங்கிறது இஸ்ரேல் மக்களோட மூதாதையர். அவரோட கடவுள் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தார். சரி, அப்ப யாக்கோபின் கடவுள்னு சொல்றது அந்த பழைய உறவையும் கடவுள் செஞ்ச ஒப்பந்தத்துக்கும் உண்மையா இருந்து தன்னோட மக்களை காப்பாத்துவாங்கிற ப்ராமிஸையும் ஞாபகப்படுத்துது. அவர் நமக்கு அரண், ஒரு கோட்டை மாதிரி, உயரமான, யாரும் அசைக்க முடியாத கோட்டை. ஓஹோ, அப்போ சர்வ வல்லமையுள்ள கடவுள், அதே நேரம் நமக்கு பர்சனல் ப்ரொடெக்டர், ரெண்டு சேர்ந்தது. ஆமா, இதுதான் அந்த பாதுகாப்போட முழுமை. ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா 8ஆம் வசனம். இது நம்மள ஒரு காரியம் செய்ய கூப்பிடுது. வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்புறு நிகழ்ச்சிகளை பாரீர். எதை பார்க்க சொல்றாங்க? இது ஒரு இன்விடேஷன். சும்மா காதால கேட்கறதோட நிக்காம கண்ணால பாருங்க, அனுபவிங்கன்னு சொல்ற மாதிரி. எதை பார்க்கணும்? ஆண்டவரோட செயல்களை. சரி, பழைய காலத்துல செஞ்ச அற்புதங்களையா? ஆமா, அதையும் தான். செங்கடலை பிரிச்சது, எரிகோ சுவர் விழுந்தது, எதிரிகளை தோற்கடிச்சது, இதெல்லாம் நினைச்சு பார்க்க சொல்றாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்புறு நிகழ்ச்சிகள்னு சொல்லுது. சில டிரான்ஸ்லேஷன்ல வியத்தகு செயல்கள்னு இருக்கு. ஆனா மூலமொழியில இது கொஞ்சம் குழப்பம் இல்ல அழிவு மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைன்னு சொல்றாங்க. அப்போ கடவுள் அழிவு கொண்டு வரத பார்க்க சொல்றாங்களா? அது சரியா? அப்படி நேரடியா இல்ல. இதோட அர்த்தம் என்னன்னா, கடவுள் எப்படி மனுஷங்களோட ஆணவத்தை, கெட்ட திட்டங்களை எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்குறார், எப்படி அவர் தலையிட்டு போர்களையும் குழப்பங்களையும் நிறுத்துறார், அதையெல்லாம் கவனிக்க சொல்றாங்க. அடுத்த வசனம், வசனம் 9, போரை நிறுத்துறத பத்தி பேசும். அது நம்ம பகுதியில இல்ல. ஓ, புரியுது. மனுஷங்க உண்டாக்குற குழப்பத்துக்கு நடுவுல கடவுள் எப்படி தன்னோட ஒழுங்கையும் சமாதானத்தையும் கொண்டு வராருன்னு பாருங்க. அவரோட செயல்கள் சில சமயம் நம்மள திகைக்க வைக்கும், ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா அது நம்ம சின்ன பார்வைக்கு, எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஹிஸ்டரியில இப்ப நடக்கிற விஷயங்கள்ல, ஏன் நம்ம வாழ்க்கையில கூட கடவுள் எப்படி செயல்படுறாருன்னு உன்னிப்பா கவனிச்சு அது மூலமா நம்பிக்கை பெறணும்னு சொல்றாங்க. இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வைக்குது. சரி, இந்த பாடலோட வரிகள், அதோட உருவகங்கள், கடவுள் அடைக்கலமா ஆற்றலா இருக்கிறது, அந்த அமைதி தர்ற ஆறு, கடவுளோட பிரசன்னம் தர்ற பாதுகாப்பு, படைகளின் ஆண்டவரோட துணை, இதெல்லாம் இன்னைக்கு ஒருவேளை நிச்சயமற்ற நிலை இருக்கிற இந்த உலகத்துல வாழ்றவங்களுக்கு எப்படி இருக்கலாம்? இந்த வார்த்தைகள் உங்க அனுபவத்தோட பேசுதா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டியது. உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, பயம் வரும்போது, நீங்க உண்மையாவே கடவுளை உங்க அடைக்கலம், உங்க ஆற்றல்னு உணர்ந்திருக்கீங்களா? இல்ல தேரியா மட்டும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில அந்த கடவுளின் நகரம் எது? எங்க நீங்க கடவுளோட பிரசன்னத்தை ரொம்ப ஆழமா உணர்றீங்க? அது ஒரு இடமா, ஒரு உறவா, இல்ல உங்க மனசோட அமைதியா? அப்புறம் அந்த ஆற்றின் கால்வாய்கள், உங்களுக்கு எது உண்மையான நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது?
அது கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு நீங்க உணர்றீங்களா? இத பத்தி யோசிக்கணும். ஆமா, இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் தேடும்போது இந்த சங்கீதம் வெறும் வார்த்தையா இல்லாம உங்க வாழ்க்கையோட அனுபவமா மாறும். ஒருவேளை நீங்க இப்ப கஷ்டத்துல இருந்தா இது உங்களுக்கு ஒரு ரிமைண்டரா இருக்கலாம். நீங்க தனியா இல்ல, படைகளின் ஆண்டவர் உங்களோட இருக்கார், அவரே உங்க கோட்டை, அந்த வைகரியோட உதவி உங்களுக்கும் உண்டு. சரி, திருப்பாடல் 46ல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள். 1. கடவுள் வெறும் புகழிட மட்டும் இல்ல, அவர் நமக்கு ஆற்றல் கொடுக்கிற ஊற்று, கஷ்ட காலத்துல உடனடியா கிடைக்கிற உண்மையான துணை. சரி. 2. வெளியுலகத்துல எவ்ளோ பெரிய குழப்பம், பூகம்பமே வந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கை வச்சா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு அமைதி கிடைக்கும். ஆமா. 3. கடவுளோட பிரசன்னம் எங்க இருக்கோ, அது சர்ச்சோ இல்ல நம்ம மனசோ, அதுதான் உண்மையான பாதுகாப்புக்கு ஆதாரம். அது எப்பவும் நிலைக்குலையாது. கரெக்ட். 4. கடவுள்கிட்டிருந்து வர்ற அருள், வாழ்வு, சமாதானம் இதெல்லாம் ஒரு அமைதியான ஆறு மாதிரி பாய்ஞ்சு இருக்கிற இடத்துக்கு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்குது. உலகத்தோட குழப்பமான தண்ணிக்கு இது ஆப்போசிட். ஆமா. 5. படைகளின் ஆண்டவருங்கிற பேரு கடவுளோட சர்வ வல்லமைய காட்டுது. அதே நேரம் யாக்கோபின் கடவுளுங்கிறது அவர் நம்மோட பர்சனலா உறவு வச்சு நம்மள காப்பாத்துற கடவுள்னு உறுதிப்படுத்துது. அவர் நம்ம கூட இருக்காருங்கிறதே பெரிய பாதுகாப்பு. ரொம்ப நல்லா தொகுத்தீங்க. கடவுளோட பிரசன்னம் தான் காரணம். அந்த பல்லவியே அதை சொல்ற மாதிரி இருக்கு. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவர் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. இது எசேக்கியேல் சொன்ன அந்த வாழ்வு கொடுக்கிற நதியை ஞாபகப்படுத்துது இல்லையா? ஆமா, அந்த இணைப்பு ரொம்ப அழகா இருக்கு. வாழ்வு கொடுக்கிற நதி இங்கே சந்தோஷம் கொடுக்கிற நதியா மாறுது. இந்த திருப்பாடல் மத்த எல்லா வாசகங்களோட கருத்துக்களையும் ஒன்னா இணைக்குது. கடவுள் வாசம் பண்ற இடம், அது ஆலயமோ கிறிஸ்துவோ இல்ல நம்மளோ, அதுதான் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் வாழ்வுக்கும் சந்தோஷத்துக்கும் ஆதாரம். மிகச்சரியா. கடவுளோட பிரசன்னம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அந்த பிரசன்னம் ஒரு கட்டிடத்துல மட்டும் இல்ல, அது கிறிஸ்துவுல முழுசா வெளிப்பட்டுச்சு. இப்போ தூய ஆவியார் வழியா நம்ம கிட்டையும் நம்ம சமூகத்திலையும் வாசம் பண்ணுது. அந்த பிரசன்னம் தான் எசேக்கியேலோட நதியாவும் சங்கீதக்காரரோட பாதுகாப்பு கோட்டையாவும் நமக்கு தெரியுது. அருமை. ஆக இதெல்லாம் நீங்க கேட்கும்போது என்ன அர்த்தம் தருதுன்னு கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம். இலாத்தரன் பேராலய நேர்ந்தழிப்பு விழாவை முன்னிட்டு ஆலயம்ங்கிற வார்த்தைக்குள்ள நாம ஒரு பயணம் போனோம். எருசலேம்ல இருந்த ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்துல ஆரம்பிச்சோம். அப்புறம் கடவுளோட உண்மையான உயிருள்ள சந்திப்பு நடக்கிற இடமான இயேசு கிறிஸ்துவுக்கு நகரணும். அங்கிருந்து தூய ஆவியார் வாசம் பண்ற இடமான விசுவாசிகளோட முழு சமுதாயத்துக்கும் அப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் அந்த ஆலயம்ங்கிற கருத்து எப்படி பொருந்துதுன்னு பார்த்தோம். கடைசியா அந்த ஆலயம் சும்மா கடவுள் இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அது உலகத்துக்குள்ள பாஞ்சு வாழ்வையும் குணத்தையும் கொண்டு வர அருளோட ஊற்றா எசேக்கியேலோட நதி மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுகிட்டோம். அதே பிரசன்னம் திருப்பாடல் சொல்ற மாதிரி நமக்கு பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் தருது. இந்த புரிதல் நம்ம முன்னாடி ஒரு கேள்வியை வைக்குது இல்லையா? நாம எங்க எப்படி கடவுளை சந்திக்கிறோம்? இன்னும் முக்கியமா தனி மனுஷனாவும் சரி ஒரு சமூகமாவும் சரி நாம எப்படி கடவுளோட ஆலயம்ங்கிற அந்த அழைப்புக்கு ஏத்த மாதிரி வாழ முடியும்? கடவுளோட பிரசன்னம் தங்குற இடங்களாவும் மத்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஊற்றுகளாவும் நாம எப்படி மாறுறது? திருத்தந்தை பிரான்சிஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி இது வெறும் வெளிச்சடங்குகளை பத்தினதில்ல. உண்மையான வழிபாடு ஆன்மாவிலும் உண்மையிலும் செய்யப்படணும். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் அந்த வழிபாட்டோட ஒரு அங்கமா மாறணும். நம்ம அன்றாட வேலைகள், நம்ம உறவுகள், நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நாம கடவுளோட கோயிலுங்கிற உணர்வோட செய்யப்படணும். அப்போ இமிதி நாம பார்த்தத வச்சு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கடைசி கேள்வி. ஆலயம்னா ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, கிறிஸ்துவும் தூய ஆவியால நிரப்பப்பட்ட நாமும் தான். அப்படின்னா நம்ம வேலை செய்யற இடம், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்களோட பேசுறது மாதிரி ரொம்ப சாதாரணமா தெரியிற இடங்களையும் நிகழ்வுகளையும் நாம பாக்குற விதம் எப்படி மாறும்? அந்த தெய்வீக வாழ்வுங்கிற ஆறு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எங்க பாய்ஞ்சு போக முடியும்? யாருக்கு அது வாழ்வையும் குணத்தையும் கொண்டு போக முடியும்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமா யோசிக்க வேண்டிய, நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கருத்துக்களை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆராய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.